இளையராஜாவுக்கு உள்ளபடியே செய்யணும். அதில் எனக்கு மாற்று கருத்து கிடையாது. அவர் மிகப்பெரிய இசைஞானி, எல்லாமே மாஸ்ட்ரோ, கிஸ்ட்ரோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். மொத்த சிஸ்டமை கொண்டு போய் அங்கே உட்காரணும்னு அவசியம் என்னன்னு தெரியல. அண்ட் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் பரந்தூர் விமான நிலைய பிரச்சனை. 100 நாள், 200 நாள், 300 நாள், 400 நாள், 500, 600 நாள் வரைக்கும் ஓடிட்டு இருக்கு. இன்னி வரைக்கும் அதுக்கு செவிசாய்க்க நேரம் கிடையாது முதல்வருக்கோ துணை முதல்வருக்கோ. அப்படி இருக்கும் தருவாயில் இந்த மாதிரி விஷயங்கள் யாராவது ஒருத்தர் போயிட்டு ஒருத்தர் அவாய்ட் பண்ணிடலாம். இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம், 3ஆம் தலைமுறை அரசியலே அங்கே உள்ள கொண்டு வந்து உட்காண்டாங்க மேடையில். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மாண்புமிகு துணை முதல்வர், அவர் பக்கத்தில் ஒரு மனைவி பக்கத்தில் மகன். அது பக்கத்தில் தான் கூட்டணி கட்சியில் இருக்க ஒரு முக்கியமான தலைவர். அந்த தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வாரிசு அரசியலை எதிர்த்து தான் கட்சியை ஆரம்பித்தார். இன்றைக்கி தான் வாரிசு உள்ளே வரணுன்றதுக்காக கட்சியை கொலாப்ஸ் பண்ணி மல்லை சத்யா போன்ற நல்ல நபர்கள்லாம் வெளியே துரத்தி விட்டு துரை வைகோக்காக இப்போ கட்சியை நடத்துகிறார். அவர் 3ஆம் கட்ட வாரிசோடு உட்காந்துருக்கார். அவர்களும் உள்ளபடியே வெக்கமாகவே இல்லையான்னு தெரியல வைகோ அவர்கள். இவங்க சுற்றி சினிமாக்குள்ளேயே தான் ஓடுவாங்களே தவிர சினிமா விட்டு வெளி பாக்ஸில் விளையாட தெரியும். பார்க்க வேண்டிய விஷயம், எவ்வளோ கண்ணுக்கு முன்னாடி நம்ம அந்த ரிப்பன் பில்டிங் பக்கத்தில் தூய்மை பணியாளர்கள் அவ்வளோ நாள் போராடினாங்க. அதுக்கு இதே முதல்வரோ துணை முதல்வரோ பார்க்க முடியல. அதுக்கு பக்கத்து காம்பவுண்டில் இருக்க ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு வர முடியுது. கூட்டணி கட்சிக்கும் எல்லாமே ஒரு தண்டவன் தான் சொல்லணும். பிளண்டாக சொல்லணும்னா சத்தியமாக திமுக கூட்டணியில் இருக்க கட்சிகள் ஆமாசாமின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி அந்த கட்சிக்காரன் எவனா பார்த்தா காரி துப்புறோன்னு தோணுது உண்மையிலே. அப்போ இவங்களாம் என்ன கலட்டுறது கட்சி நடத்துறானுங்க உண்மையிலே தோணுது. ஏன் வாக்குறுதி 515 வாக்குறுதி கொடுத்தாங்க. எத்தனை நிறுவனம் 95%, 97% வெக்கமே எல்லாம் பேசுகிறானுங்க. முக்கியமாக மக்களுக்கு போய் சேர வேண்டியது டீசல் விலை குறையும். அந்த விஷயத்தை பற்றி யோசிக்கிறது கூட கிடையாது. கேஸுக்கு 50 ரூபா குறைக்கப்படும். இன்னி வரைக்கும் கிட்டத்தட்ட 4.5 ஆண்டுகள் முடிஞ்சு போச்சு ஆட்சிக்கு இன்னி வரைக்கும் அதுக்கான ஒரு வேலையும் செய்தார். டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் குப்பையில் போயிடுச்சு. இருக்கிறதுலேயே தமிழ்நாட்டில் ஒரு டிபார்ட்மெண்ட் ரொம்ப லாஸில் போயிட்டுன்னா டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட். பாஜக ஏடிஎம்கே அலைன்ஸ் கண்டிப்பாக ஒரு பெரிய லெவலில் ஒரு இதுவாக ஃபார்ம் ஆகணும் மாதிரி திரு எடப்பாடியார் அவர்களும் சரி, நயனார் அவர்களும் சரி, 2 பேரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதை வலியுறுத்தி வந்துட்டுருக்காங்க. அதுக்கான வேலைகளும் திரு நயனார் அவர்கள் ஸ்ட்ராங்காக செஞ்சுட்ருக்காரு. சிம்பிளான விஷயங்க, பூத்தில் திமுகவுக்கும் அதிமுக இருக்க ஸ்ட்ரென்த்து மாதிரி எந்த கட்சியுமே தமிழ்நாட்டில் கிடையாது. உள்ளபடியே எந்த கட்சியிலுமே கிடையாது. அவ்வளோ பூத் லெவல் ஸ்ட்ராங். அதனால தான் உஷாராக நயனார் வந்த உடனே வேறு எந்த வேலையை செய்யாமல் பூத் வேலையை செய்ய ஆரம்பிச்சார். உள்ளபடியே அவர் நிறைய இன்டர்வியூவில் பாராட்டியிருக்கேன் நயனார் அவர்களை. ஏன்னா அதுதான் ரொம்ப நீட் ஆஃப் தி ஆர் இப்போதைக்கு. ஸோ பிஜேபி பூத்தில் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதா வேலையை செய்கிறாங்க. வணக்கம், இது செகண்ட் ஃப்ளோர் தமிழ். இன்றைய அரசியல் நேர்காணல்ல நம்ம அரசியல் வல்லுனர், அரசியல் ஆலோசகர் திரு நந்தகுமார் அவர்கள்கிட்ட நம்ம இன்டர்வியூ எடுக்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். திமுக அவங்களோட கட்சியை சேர்ந்து இளையராஜா அவர்களுக்கு ஒரு விழா நடத்தினாங்க. அவங்களோட 50வது வருஷம் ஒரு விழா. அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. விழா நடத்துறதுக்கு முக்கியமான ஒரு நபர் தான் இளையராஜா அவர்கள். ஆனால் அந்த விழாவில் நிறைய கவர்மெண்ட்டோட முக்கிய அஃபிஷியல்ஸாக இருக்கக்கூடிய டிஐஜி, டிஜிபி, முக்கியமான துறையில் இருக்கக்கூடிய எல்லாருமே உட்கார்ந்தது ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஆக்சுவலாக ஒரு சினிமா விழா மாதிரி தான் அது. அதில் போய் இவங்கெல்லாம் ஏன் உட்காந்துருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். இன்னொன்று, முதலமைச்சர் ஸ்டாலின் சமீப காலங்களில் எந்த ஒரு மக்களோட பிரச்சனைக்கும் நேரடியாக போகாமல் இந்த மாதிரி விழாக்களுக்கு மட்டுமே போய்கிட்டு இருக்காரு. இல்லைன்னா ஏதாவது இன்னாகரேஷனுக்கு போகிறாரு, இல்லைன்னா அவங்களோட கூட்டங்களுக்கு போகிறாருன்ற ஒரு விமர்சனம் எழுது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், முதல்வர் துணை முதல்வர் இவங்க 2 பேர் இருக்காங்கன்னும் போது ப்ரோட்டோகால் படி இவங்களுக்கான ப்ரொடெக்ஷன் அண்ட் இன்டெலிஜென்ஸ் இவங்க எல்லாம் கம்பல்சரி இருந்தாகணுன்றது ஒரு சிஸ்டமோட பாலிசி. அப்படி இருக்கும் தருவாயில் நீங்கள் கேட்குற மாதிரி டிஐஜி இருக்கார், கமிஷனர் இருக்கார், அவங்க இருக்க இவ்வளோ பேர் அவசியமா அப்படின்னு பார்த்தா சத்தியமாக தேவை கிடையாது. உண்மையிலே தேவை கிடையாது. துணை முதல்வர் பை ரெக்கார்ட் படி பார்த்தீங்கன்னா இஸ் துணை டெபுட்டி சிஎம் ஆஃப் தமிழ்நாடு. அவர் எங்கேருந்து வந்தாருன்னு சொல்லி பின்புலம் பார்த்தா சினிமா துறையில் வந்திருக்காரு. முதல்ல பார்த்தீங்கன்னா அவங்களோட நிலைப்பாடு எப்படி இருந்தது, நான் அரசியலுக்கே வரமாட்டேன் அப்படின்னு சொன்ன ஒரு மனிதர் தான் இவர். அதே மாதிரி அவங்க தகப்பனாரும் சொன்ன விஷயம்தான், இப்போ இருக்க முதல்வர்கள் சொன்ன விஷயம்தான், என் மகன் கண்டிப்பாக அரசியலுக்கு வரமாட்டான். அப்போ சூழ்நிலை என்னென்னா கட்சி உடஞ்சிரும், 2வது எல்லாமே வெவ்வேறு இடத்தை நோக்கி போயிடுவாங்கன்றதுக்காக இவர் நிலைப்பாடை மாற்றிக்கொண்டு அரசியலுக்கு வராரு. இன்றைக்கி துணை முதல்வராக செயல்படுறாரா இல்லையான்றது மக்களுக்கு தெரியும். ஸோ இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம்னா, இவங்க சுற்றி சினிமாக்குள்ளேயே தான் ஓடுவாங்களே தவிர சினிமா விட்டு வெளி பாக்ஸில் விளையாட தெரியாது. பார்க்க வேண்டிய விஷயம், எவ்வளோ கண்ணுக்கு முன்னாடி நம்ம நேரு
அரங்கம் பக்கத்தில், நேரு ஸ்டேடியம் பக்கத்தில், அந்த ரிப்பன் பில்டிங் பக்கத்தில் தூய்மை பணியாளர்கள் அவ்வளோ நாள் போராடினாங்க. அதுக்கு வந்து இதே முதல்வரோ துணை முதல்வரோ வந்து பார்க்க முடியல. அதுக்கு பக்கத்து காம்பவுண்டில் இருக்க ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு வர முடியுது. ஆனால் இந்த ஒரு போராட்டத்தில் என்ன விஷயம் ஏதுன்றது கலந்து பேசி இது ஒரு சொல்யூஷன் கொண்டு வர முடியல. அதுக்கு அமைச்சரையும் கூட்டணி கட்சியில் நடத்துகிறோம். கூட்டணி கட்சியிருக்கும் எல்லாமே ஒரு தண்டம்னு தான் சொல்லணும். பிளண்ட்டாக சொல்லணும்னா சத்தியமாக திமுக கூட்டணியில் இருக்க கட்சிகள் ஆமாசாமின்னு சொல்லுவாங்க. இந்த ஆமாசாமி வேஷம் போட்டுன்னு கம்யூனிஸ்ட் கட்சி மேலே சின்ன வயசுலேருந்து அவ்வளோ பற்று ஈடுபாடு ஜாஸ்தி. எனக்கு கம்யூனிசம்னா அவ்வளோ அந்த ஏன்னா உண்டியலை குளிக்க நான் பள்ளி பருவம் இருந்த காலத்துலையும் சரி, கல்லூரி பருவமும் சரி, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்ச பணத்தெல்லாம் உண்டியலை போட்டு அந்த கட்சிக்கு அவ்வளோ விஷயங்கள் நல்ல மக்கள் செய்கிறாங்கன்னு நினச்சா, இன்றைக்கி அந்த கட்சிக்காரன் எவனா பார்த்தா காரி துப்புறோன்னு தோணுது உண்மையிலே. அப்போ இவங்களாம் என்ன கழட்டுறது கட்சி நடத்துகிறானுங்க உண்மையிலே தோணுது. இந்த தூய்மை பணியாளர் விஷயத்தில் மட்டும் தலையிட்டாங்க. மிச்சப்படி அன்றாட விஷயங்கள் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது நாட்டில். ஏன் வாக்குறுதி 515 வாக்குறுதி கொடுத்தாங்க. எத்தனை நிறுவனம் 95%, 97% வெக்கமே இல்லாமல் எல்லாம் பேசுகிறானுங்க. முக்கியமாக மக்களுக்கு போய் சேர வேண்டியது. நான் நீட் அரசியலுக்கே வரலைங்க. நீட் வந்து அது எப்படி பழைய காலத்தில் காவேரி நதிநீர் பிரச்சனையாகட்டும், இதெல்லாம் வந்து எலெக்ஷன் நேரத்தில் கொண்டு வருவாங்களோ அதே மாதிரி இப்போ நீட்டுன்றது தேர்தல் அரசியல் மாதிரி, தேர்தல் ஒரு பிரச்சனை மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அந்த விஷயத்துக்கு போகணும். அதை தவிர்த்து இவங்க கொடுத்த வாக்குறுதிகள் முக்கியமான விஷயங்களில் டீசல் விலை குறைப்பு, ரைட்டு, அந்த விஷயத்தை பற்றி யோசிக்கிறது கூட கிடையாது. கேஸுக்கு 50 ரூபா குறைக்கப்படும்ன்றாங்க. இன்னி வரைக்கும் கிட்டத்தட்ட 4.5 ஆண்டுகள் முடிஞ்சு போச்சு ஆட்சிக்கு வந்து. இன்னி வரைக்கும் அதுக்கான ஒரு வேலையும் செய்ய தரல. அதுக்கான என்ன சொல்யூஷன் கொடுக்கணும்னு கூட தெரியல. அதே மாதிரி ஓய்வூதிய திட்டம், இதனால் எவ்வளோ பேர் பாதிப்படைஞ்சிருக்காங்க, அதை பற்றி யோசிக்க கூட முடியல. டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் குப்பையில் போயிடுச்சு. இருக்கிறதுலே தமிழ்நாட்டில் ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்ப லாஸில் போயிட்டுன்னா அது டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் தான். அப்படி இருக்கும் தருவாயில் இந்த மாதிரி ஒரு விளம்பரத்துக்காக இளையராஜாவுக்கு உள்ளபடியே செய்யணும். அதில் எனக்கு மாற்று கருத்து கிடையாது. அவர் மிகப்பெரிய இசைஞானி, எல்லாமே மாஸ்ட்ரோ கிஸ்ட்ரோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். மொத்த சிஸ்டமை கொண்டு போய் அங்கே உட்காரணும்னு அவசியம் என்னன்னு தெரியல. அண்ட் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் பரந்தூர் விமான நிலைய பிரச்சனை. 100 நாள், 200 நாள், 300 நாள், 400 நாள், 500, 600 நாள் வரைக்கும் ஓடிட்டுருக்கு. இன்னி வரைக்கும் அதுக்கு செவிசாய்க்க நேரம் கிடையாது முதல்வருக்கோ துணை முதல்வருக்கோ. அப்படி இருக்கும் தருவாயில் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து யாராவது ஒருத்தர் போயிட்டு ஒருத்தர் அவாய்ட் பண்ணிடலாம். இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம், 3ஆம் தலைமுறை அரசியலே அங்கே உள்ளே கொண்டு வந்து உட்காந்துட்டாங்க மேடையில். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மாண்புமிகு துணை முதல்வர், அவர் பக்கத்தில் ஒரு மனைவி பக்கத்தில் மகன். அது பக்கத்தில் தான் வந்து கூட்டணி கட்சியில் இருக்க ஒரு முக்கியமான தலைவர். அந்த தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வாரிசு அரசியலை எதிர்த்து தான் கட்சியை ஆரம்பித்தார். இன்றைக்கி தான் வாரிசு உள்ளே வரணுன்றதுக்காக கட்சியை கொலாப்ஸ் பண்ணி மல்லை சத்யா போன்ற நல்ல நபர்கள்லாம் வெளியே துரத்தி விட்டு துரை வைகோக்காக இப்போ கட்சியை நடத்துகிறார். அவர் வந்து 3ஆம் கட்ட வாரிசோடு உட்காந்துருக்கார். அவர்களும் உள்ளபடியே என்ன சொல்கிறது தெரியல, வெக்கமாகவே இல்லையான்னு தெரியல வைகோ அவர்களுக்கு. இப்போ நீங்கள் வைகோ அவர்கள் பற்றி வந்து பேசுனீங்க. இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து திருமாவளவன் அவர்கள்கிட்டையும் முன்னாடி அவர் இருந்த நிலைப்பாட்டிலிருந்து அவரோட கொள்கை ரீதியாகவே மாறுறதை பார்க்க வந்து முடியுது. நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கிற மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்களும் இவங்களோட இந்த உழைப்பாளருக்கு எதிரான இப்போ பரந்தூர் விமான நிலையம் அப்போ போராடின எல்லாரையுமே அரெஸ்டெல்லாம் பண்ணாங்க, குண்டாசெல்லாம். உண்மை. இந்த மாதிரி கூட்டணி கட்சிகளுமே வந்து ஏன் ரொம்பவே அமைதியாக வந்து போய்கிட்டு இருக்காங்க, திமுகவை வந்து அனுசரிச்சே போய்கிட்டு இருக்காங்க எல்லாருமே? 2026 தேர்தல் களம், அதுக்கு இன்னும் நீண்ட நாட்கள் இருக்குது. என்னென்னா ஒரு தேர்தல்னு வரும்போது 24 மணி நேரமே ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்குன்னா 24 மணி நேரத்தில் எது வேணால் மாறலாம். அப்படி இருக்கும் தருவாயில் இன்னும் 9 மாதம் 8 மாதம் இருக்கிற நேரத்தில் இப்போ எல்லாமே மொத்தமாக கூட்டணியில் இருக்க மொத்த கட்சிகளும் தான் கட்சியை லெட்டர் பேடில் கொண்டு போய் அடமானம் வச்சாங்க போல இருக்குது திமுக அறிவாலயத்துக்கு. அது வச்சதோட எஃபெக்ட் தான் திருமாவளவன்லாம் வந்து நான் ஒவ்வொரு மேடைகள்லையும் சரி, நிறைய சேனல்களில், சேட்டலைட் நியூஸ் சேனலில் நிறைய இடத்துல பதிவு பண்ணியிருக்கேன். ஒரு இயக்கத்துக்கான போராளி, ஒரு சமுதாய இயக்கம்ன்றோட அந்த ஒரு என்ன சொல்கிற சமூகத்துக்கான ஒரு மிகப்பெரிய போராளியாக தான் நம்ம திருமாவளவன் ஆரம்பித்த காலத்திலலாம் பார்க்குறோம். அவ்வளோ பெரிய மனிதரை வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் பக்கத்தில் உட்கார வச்சு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள வளர்த்தாங்க. இன்றைக்கி அதே திருமாவளவன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மேடைக்கு ஏற்ற மாதிரி ஜாடிக்கு ஏற்ற மூடின மாதிரி திமுக சொல்கிறதுக்கெல்லாம் வந்து ஆமாசாமி போடுறது, சில விஷயங்கள் ரிப்பன் பில்டிங் கிட்ட நடந்த தூய்மை பணியாளர்கள் பிரச்சனைக்கே வந்து இந்த நபர்களுக்கு வேலைகளை கன்ஃபார்ம் பண்ணக்கூடாது, ஏன் அவன் மட்டும் தான் சொல்லணும், இதுதான் இவருடைய ஒரு வித்தியாசமான சிந்தனைன்னு சொல்லுவார். உள்ளபடியே ஒரு மனிதனுக்கு நல்ல வாய்ப்பு, ஒரு அரசாங்கம் அலுவலகத்தில் ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா அது எந்த சமூகமாக இருந்தாலும் வரவேற்கணும். அதை விட்டு இந்த சமூகம் மட்டும்தான் வந்து இந்த வேலை செய்யணுமான்னு சொல்லிட்டு வித்தியாசமான அரசியல் முன்வைக்கிறேன்னு சொல்லிட்டு
தன்னோட இனத்துக்கே துரோகம் செஞ்சு சுற்றிட்டு இருக்காரு. இன்னைக்கு கண்கூட நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அவரோட கட்சியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போய் தாவேக்கால போகிற குரூப் நிறைய பேர் நாங்கள் கண்கூட பார்த்துட்டு இருக்கோம். தாவேக்கா மட்டும் இல்லாமல் இதர கட்சிகளில் பிரிஞ்சு போகிறது. திரு எல்முருகன் அவர்கள் பாஜகவில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிக்க திருமாவளவன் கட்சியில் இருந்த நபர்கள் எல்லாம் வந்து அவர் ஒரு பக்கமாக இழுத்தார். அதுக்கு அடுத்தபடியாக ஒவ்வொரு கட்சி வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உடைய ஆரம்பிச்சிச்சு. இப்போ இருக்க சூழலில் உண்மையிலே திருமா அவர்கள் தன் நிலைப்பாடை ஸ்ட்ராங்காக வைக்கணும்னா திமுகவை தைரியமாக வந்து பகிரங்கமாக ஒவ்வொரு விஷயத்தையும் கேள்வி கேட்கணும். ஏன் 4.5 வருஷமாக கூட்டணியில் இருக்கீங்களே, எவ்வளோ அநீதிகள் நடந்துட்டுருக்கு. எந்த விஷயத்துக்கு வாய் தோந்தார் இவர்? எல்லாத்துக்கும் சேம் சைட் கோல் அடிச்சுட்டு உட்காந்துருக்காரு. அந்த விஷயங்கள் வந்து திரும்ப வெளியே வரணும் அப்படின்றது எங்களோட பார்வையாக இருக்குது. இப்போ 2026 தேர்தல் களத்துக்கு நம்ம வந்து நெருங்கியாச்சு. இந்த சமயத்தில் நீங்கள் இப்போ மென்ஷன் பண்ணிக்கிற மாதிரி அவங்களோட 3ஆம் தலைமுறை வாரிசை வந்து அறிமுகப்படுத்துறது அவங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜாக போகும்னு தோணலையா? ஏன்னா சினிமா லான்ச்சுக்குமே பிளான் பண்ணிட்டாங்க. இப்போ ரெட் ஜெயிண்ட்டை வந்து உதயநிதி ஸ்டாலினோட பையன் பேரையும் மாற்றிட்டாங்க, இன்பன் உதயநிதி அப்படின்னு. ஸோ இப்படி ஒன்று பண்ணுறது அவங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜாக போகும்னு அவங்க வந்து நினைக்கல. ஏன்னா ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா இந்த வாரிசை வந்து முன்னிறுத்துகிற சமயத்துலேயும் டிஎம்கே அங்கங்கே வந்து அடி வாங்கியிருக்கு அப்படின்ட்டு நம்ம வந்து தெரியுது. இதை வந்து அவங்களுக்கு வந்து தோணலைன்னு நினைக்கிறீங்களா? ஆன்டி இன்கம்பன்சின்றது ஒவ்வொரு 5 வருடங்களுக்கும் எல்லா கட்சிக்கும் வந்து வரக்கூடிய விஷயம்தான். அதில் வந்து இப்போ திமுகவுக்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ற ஒரு ஸ்டாண்டை பார்த்தாலுமே கூட இன்றைக்கி 16/9/2025 இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷனில் எலெக்ஷன் நடந்தால் டிஃபால்ட்டாக திமுகக்கான வெற்றி வாய்ப்பு ஜாஸ்தி. உள்ளபடியே யாரும் அதை மறுக்க முடியாது. ஏனென்றால் கூட்டணி ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் எல்லாமே, எதிர்கட்சிகள் எல்லாமே வந்து வெவ்வேறு திசையை நோக்கி இருக்கு. அவங்களுக்கான ஒரு யூனிட்டி இல்லை. இப்போது அதிமுக கூட்டணியில் தேமுதிக இருந்தது, எல்லா கட்சிகளும் ஒன்றா நல்ல அலைன்ஸாக ஜெல்லாக இருந்தாங்க. அதேமாதிரி பிஜேபி கட்சியில் பாட்டாளி மக்கள் கட்சி அண்ட் ஏசி சண்முகத்து, அப்புறம் பாரிவேந்தர், இவங்க எல்லாருக்கும் ஒரு கூட்டணி கட்சி நல்ல ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அங்கே வந்து பாட்டாளி மக்கள் கட்சி இப்போ ஒதுங்கி இருக்குது. அங்கே 2 பேராக உடையிறாங்க. இப்படி இருக்கும் சூழலில் இந்த விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது எதிர்கட்சி ஸ்ட்ராங்காக இல்லாதனால திமுகவுக்கு இன்னும் ஆதரவாக தான் இருக்குது. அதே டிசம்பர் வாக்கில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதிமுகவில் இருக்க இந்த பிளவுகள்லாம் ஒன்று சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தபடியாக இந்த பாஜக ஏடிஎம்கே அலைன்ஸ் கண்டிப்பாக ஒரு பெரிய லெவலில் ஒரு இதுவாக ஃபார்ம் ஆகணும் மாதிரி திரு எடப்பாடியார் அவர்களும் சரி, நயனார் அவர்களும் சரி, 2 பேரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதை வலியுறுத்தி வந்துட்டுருக்காங்க. அதுக்கான வேலைகளும் வந்து திரு நயனார் அவர்கள் ஸ்ட்ராங்காக செஞ்சுட்ருக்கார். ஏன்னா ரீசெண்ட் டேஸாக வச்சு பார்க்கும்போது நயனார் அவர்களோட ஓபிஎஸோட தொலைபேசி உரையாடல் ஆகட்டும், டிடிவியோட உரையாடல் ஆகட்டும், உரையாடல் பின்பு வந்து இவங்க 2 பேர் உரையாடல் முன்பு கொடுத்த ப்ரெஸ் மீட்டுக்கும் பின்பு கொடுத்த ப்ரெஸ் மீட்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ நயனார் அவர்கள் இந்த 2 முக்கிய நபர்களோடு, முக்கியமாக 3வதாக திரு செங்கோட்டையன் அவர்களோடு நல்லா ஜெல்லாகி போயிட்டு இருக்கிறது பார்க்க முடியுது உள்ளபடியே. ஆனால் எடப்பாடியார் அந்த விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். கட்சியிலேருந்து நீக்கப்பட்டவர்களை யாரும் சேர்க்கக்கூடாது ஸ்ட்ராங்காக இருக்கார். இன்றைக்கி டெல்லியில் இருக்கார். ஸோ மேபி இன்றைக்கி நாளைக்குள்ளே ஒரு ரிசல்ட்டு வரும். வந்தாலுமே கூட அவரோட நிலைப்பாட்டில் எடப்பாடியார் கண்டிப்பாக பின்வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் அரசியல் தேர்தல் என்று வரும்போது தேர்தல் அரசியலுக்காக வேறு மாதிரி வேலை செய்வாங்க. ஸோ நிலைப்பாட்டை மாற்றிப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா 90% சான்சஸும் இருக்குன்னே சொல்லலாம். ஆனால் எடப்பாடியாரோட ஒன் பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சு பார்க்கும்போது எடப்பாடியார் தனிப்பட்ட முறையில் பார்க்கும்போது சத்தியமாக அவர் வந்து யாரும் சேர்த்துக்க மாட்டார். ஆனால் மற்ற மூத்த நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள் அவங்கெல்லாம் வந்து ஒப்பீனியன் கேட்டுட்டு அந்த கால் எடுத்தாருன்னா கண்டிப்பாக எல்லோரும் ஒன்று சேர்க்குற வாய்ப்புகள் இருக்குது. யாரை சேர்த்தாலும் ஓபிஎஸ்ஸை சேர்க்க மாட்டார்ன்றது நமக்கு கிடைச்ச ஒரு தகவல். இது நீங்கள் கேட்ட ஒரு கேள்விக்கு வந்து 3ஆம் கட்ட 4ஆம் கட்ட வாரிசை உள்ளே கொண்டு வரதுனால வந்து ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்டால் டெஃபினட்டாக நீங்கள் அதிமுகவில் மட்டும் உட்கட்சி பூசல் இல்லை, பாஜகலையும் இருக்குது, காங்கிரஸில் ரொம்ப விஸ்வரூபத்தில் இருக்குது எப்போ உட்கட்சி பூசல், திமுகவில் உட்கட்சி பூசல் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஸோ 4ஆம் கட்ட தலைமைக்கு நோக்கி திமுக ட்ராவல் பண்ணாலுமே கூட அவர் இப்போது சினிமாலேயும் வராரு, நல்ல வரட்டும், வாழ்த்துக்கள், நோ டவுட். ஆனால் இந்த 4ஆம் கட்ட வாரிசு போகும்போது திமுக 1க்கு 2 தடவை யோசிச்சு தான் இறங்கும். ஏன்னா திமுகவில் இருக்க அவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிக் பிளான் கொடுக்குற, ஐடியாஸ் கொடுக்குற எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எது நகர்த்தணும், எது எப்போ நகர்த்தணும்னு நல்லா தெரியும். இப்போது உதயநிதிக்கும் விஜய்க்கும் இந்த பக்கம் எடப்பாடியார், நயனார் இவங்க எல்லாம் வந்து ஒரு ஆளுமை மிக்க தலைவராக நல்லா வளர்ந்துட்டுருக்காங்க. இந்த நேரத்தில் அடுத்த கட்ட நபர் இப்போயே உருவாக்குறாங்கன்னும் போது ஸோ இது ஒரு வார்க்கான என்ன சொல்கிறது ட்ரையல் அண்ட் ரிஹர்சல் மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ணுறாங்க. இது வந்து உள்ளபடியே திமுகவுக்கு பெரிய பின்னடைவாக தான் போகும். ஓகே, திமுகவுக்கு ஒரு வரலாறு வந்து இருக்குது. இதுக்கு முன்னாடி காலகட்டத்திலே தொடர்ந்து 2 தடவை அவங்க வந்து ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்து இருப்பாங்க. ஆட்சி வந்து அடுத்த இதில் வந்து டிஸ்மிஸ் ஆயிரும். இந்த மாதிரி தான் வந்து இருந்திருக்கு. பட் அதை நாங்கள் வந்து
முறியடிப்போம், தொடர்ந்து நாங்கள் வந்து ஆட்சியில் வந்து இருப்போம், 200க்கு 200 வெல்வோம் அப்படின்ட்டு இப்போ திரும்ப இந்த 200க்கு 200 அப்படின்ற விஷயத்த முன்னாடி சொன்னாங்க. விஜய் வந்தோடனே அதுக்கு கவுண்டர் கொடுத்து வந்து பேச ஆரம்பித்தோடனே நடுவில் கொஞ்சம் கேப் இருந்துச்சு. இப்போ முந்தானேயத்தில் இருந்து கனிமொழி, ஸ்டாலின் அவர்கள் எல்லாருமே திரும்ப அந்த முழக்கத்தை வந்து எழுப்ப வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கான பாசிபிலிட்டிஸ் நீங்கள் எப்படி வந்து பார்க்குறீங்க? இந்த சரித்திரத்தை வந்து மாற்றுறதுக்கு டிஎம்கே என்னென்னலாம் வந்து பண்ணுவாங்க அப்படின்ட்டு? திமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்க கட்சி ஆரம்பித்து 7 வருஷம் கழிச்சு தான் வந்து ஆட்சிக்கே வராங்க. ஸோ அவ்வளோ தூரம் வந்து ஆனால் திமுகன்ற ஒரு பிராண்டு, அந்த உதயசூரியன்ற சின்னம், அது வந்து மக்கள் மனதில் எப்படி இரட்டை இலை சின்னம் பெனிட்ரேட் ஆச்சோ, அதுக்கு முன்னாடியே வந்து இந்த உதயசூரியன்ற சின்னம் வந்து மக்கள் மனதில் நீங்கா இடம் பெற்ற ஒரு சின்னம். அது மட்டும் இல்லாமல் அவங்க திராவிட சித்தாந்தத்தை அவங்க பேசியே தான் ஆட்சி கொடுத்தாங்க. இது அண்ணாதுரை சொன்னதும் கலைஞர் சொன்னதும் தான் அது உண்மையில். ஆனால் அவங்களோட பேச்சோட நிறைய இடத்துல பார்த்தா ஒரு அருவருப்பு தன்மை இருக்கும். அப்போ வந்து அதை பெருசாக பார்த்து எல்லாரும் வந்து ரசித்தாங்க, சிரித்தாங்க. உள்ளபடியே காங்கிரஸ் மீது உள்ள எதிர்ப்பின் காரணமாக ஓட்டு போட்டாங்க. ஸோ ஏன்னா அந்த வரலாறு அந்த வரலாறு வச்சு பார்க்கும்போது அதோட கண்டினியூட்டி இப்போ இருக்க ஸ்டேஜ் அப்படி பார்க்கும்போது இப்போ எல்லாமே ப்ரோ, அங்கிள் அப்படின்ற ஒரு சிஸ்டமில் மாறி போயிட்டுருக்கு. ஆனால் உள்ளபடியே விஜய் அவர்கள் பேசுனது, அந்த மேடையில் அங்கிள் சொல்லி பேசுனது மிகப்பெரிய தவறு. என்ன இருந்தாலும் தமிழ்நாட்டோட சிஎம்ங்க அவருக்குன்னு ஒரு மரியாதை, டெக்கோரம் இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரிலாம் பேசுறதுலாம் வந்து ஏற்றுக்க முடியாது. விஜய் அவர்கள் அவரோட பாணி வந்து கொஞ்சம் இந்த மாதிரி மரியாதை கொடுக்க விஷயம் கொஞ்சம் மாற்றி ஆகணும். அது இல்லை, திமுகன்ற பிராண்டை உடைக்கிறதுன்றது சத்தியமாக ரொம்ப ரொம்ப கஷ்டம். தேர்தல் அரசியல் வந்துட்டா இந்தியாவில் 2 கட்சி விஸ்வரூபத்தில் வேலை செய்வானுங்க. ஒன்று ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக. ஏன்னா 7 மாநிலங்களில் பிஜேபி என்னென்ன வேலைகள் செஞ்சாங்க, எப்படிலாம் வேலை செய்கிறாங்கன்னு கண் கூட பார்த்த நபர் நான். அவங்களோட தேர்தல் அரசியல் வேறு மாதிரி இருக்கும். அதே மாதிரில தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் தேர்தல் அரசியல் வந்துட்டா திமுகவை எவனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. நான் ஓப்பன் டு ஃபோரம் சொல்கிறேன். ஏன்னா ஒரு தெருவில் ஒரு 40 வீடு உள்ள ஒரு தெருவில் எவன் திமுக ஓட்டு போடுவான், எவன் அதிமுக ஓட்டு போடுவான், எவன் காங்கிரஸ் போடுவான், எவன் சுயேட்சைக்கு போடுவான் உட்பட ஃபிங்கர் டிப்ஸை வச்சுருப்பான் டேட்டா. அங்கே இருக்க தொகுதியிலேருந்து வட்டத்துலேருந்து மாவட்டம் வரைக்கும் எல்லாருக்குமே வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து அவ்வளோ ஹேண்டாக வச்சுருப்பானுங்க. ஏன் வச்சுருப்பானுங்க பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளுங்க. ஒரு தெருவில் 40 வீடு நான் சொன்ன மாதிரி ஒரு 2 வீடுக்காரன் இங்கேருந்து இந்த தெருவில் காலி பண்ணி வேறு தொகுதிக்கு போயிட்டானா கூட அந்த தொகுதியில் இந்த ஓட்டு திருப்பி போய் விடுமா அப்படின்னு கூட அக்யூரேட்டாக சொல்லுவான். திருப்பி புதுசாக வந்தவன் இவன் ஓட்டு போட மாட்டான் அவ்வளோ அக்யூரேட்டாக சொல்லுவான். இதுதான் திமுக. இதே அதிமுககிட்டையும் இருக்குது. சிம்பிளான விஷயங்க. பூத்தில் திமுகவுக்கும் அதிமுக இருக்க ஸ்ட்ரென்த்து வேறு எந்த கட்சியுமே தமிழ்நாட்டில் கிடையாது. உள்ளபடியே எந்த கட்சியிலுமே கிடையாது. அவ்வளோ பூத் லெவல் ஸ்ட்ராங். அதனால தான் உஷாராக நயினார் வந்து வந்த உடனே வேறு எந்த வேலையை செய்யாமல் பூத் வேலையை செய்ய ஆரம்பித்தார். உள்ளபடியே அவரை நிறைய இன்டர்வியூவில் பாராட்டியிருக்கேன் நயினார் அவர்களை. ஏன்னா அதுதான் ரொம்ப நீட் ஆஃப் தி ஆர் இப்போதைக்கு. ஸோ பிஜேபி பூத்தில் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதா வேலையை செய்கிறாங்க. உள்ளபடியே எல்லாரும் அவருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களான்றது கடவுள் தான் வெளிச்சம். கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு வராங்கன்றது மட்டும் நம்ம கேள்விப்பட்ட விஷயம். ஆனால் உங்களோட இந்த கேள்விக்கான பார்வை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் அரசியலுக்கு திமுக வந்து ரொம்ப டஃப் கொடுக்கும். அட் த சேம் டைம் தொங்கு சட்டமன்றம் வந்துடும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் தொங்கு சட்டமன்றத்துக்கான வாய்ப்புகள் வந்து ஜாஸ்தி இப்போதைக்கு இருக்க சொல். ஆனால் டிசம்பர் வந்து தேர்தல் என்று வந்துவிட்டால் அந்த தேர்தல் அறிக்கை மேனிஃபெஸ்டோ தட் வில் பிளே எ மேஜர் ரோல் சொல்லுவாங்க. அந்த மேனிஃபெஸ்டோ நமக்கு கிடைத்த அன்அஃபிஷியல் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் செக் பண்ண சொல்லியிருக்காரு முதல்வர் அண்ட் டீம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி நம்ம 2000 ரூபாய் கொடுத்தா எப்படி பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட எடப்பாடியார் அவர்கள் 145 சுற்றுப்பயணம் போயிருக்காரு. 110 தொகுதி மேலே தாண்டியிருக்காரு. 145 இடங்களில் வந்து பேசியிருக்காரு. அதில் 2 இடத்துல 1500 ரூபாய் வந்து மகளிர் உரிமை தொகை கொடுக்கப்படும் சொல்லியிருக்காரு. இதே பார்த்தீங்கன்னா அண்ணாமலை ஒரு இடத்துல வந்து 2500 ரூபாய் கொடுத்தால் நன்றாக இருக்குன்ற வார்த்தையை பதிவு பண்ணுறார். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மேனிஃபெஸ்டோவில் இந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப மேஜர் ப்ளே பண்ணும். அஃப்கோர்ஸ் இவங்க வந்து ஸ்டார்டிங் ஒரு 3 வருஷம் வந்து எல்லாம் குறிப்பிட்ட உரிமை தொகை ஒரு பேர் வர வச்சாங்களே, தகுதி உள்ள பெண்களுக்கு மட்டும் வரும். அது ரொம்ப பெரிய சென்சிட்டிவான வார்த்தை. அது கூட திருமாவளவன் வந்து ரொம்ப வாயமூட்டு வந்து உள்ளபடியே வருத்தமான ஒரு கேவலமான ஒரு அருவருப்பான ஒரு சொல்லுக்கு திருமாவளவன் வந்து ரியாக்ட் பண்ணாமல் இருந்தது ரொம்ப பெரிய அசிங்கம். அது மட்டும் இல்லாமல் கம்யூனிச கட்சி உரிமைக்காக போராடுபவர்கள் கம்யூனிஸ்டர்கள் என்று சொல்லக்கூடிய மார்க்சிசம்னா உரிமைக்கு வெறித்தனமாக போராடுவாங்க. அதுதான் வந்து கம்யூனிஸ்டோட பண்பு. அவங்களே கூட இந்த விஷயத்தை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்து முன் வைக்கவே இல்லை. அப்படி இருக்கும் தருவாயில் இந்த உரிமை தொகை வந்து இவங்க 2000 ரூபாய் சப்போஸ் திமுக அறிவிச்சா இவங்க 2500 வரைக்கும் மேக்ஸிமம் போவாங்க. அப்படி போகும்போது இந்த வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, இந்த வேல்யூ வந்து எலெக்ஷன் நேரத்தில் கண்டிப்பாக வந்து பெரிய ஒரு ரோல் ப்ளே பண்ணும்.